பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 AM -9 o'clock வரைக்கும் என்னோட மார்னிங் பிஸி ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து காலையில் வந்து முதல்ல வேலையாக வந்து டீ வந்து போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அரிசி, பருப்பு, வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸு, அவரைக்காய் இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ நான் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து எதையுமே வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேன். அந்த சைடில் வந்து சிம்மில் வச்சுட்டு வாசல் கழுவி விட்டுருவேன். டீயும் உலையும் வந்து கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மில் வச்சுட்டு வந்துட்டு வாசல் கழுவிட்டு முதல் வேலையாக வந்து கோலம் வந்து போட்டு விட்டுருவேன். இந்த பக்கம் வந்து பருப்பு கொஞ்சம் ஊறியிருக்கும், அதனால் வந்து மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து தக்காளி 2 தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம், உப்பு போட்டு வேக வச்சிடலாம். சாதமும் வந்து ஒலை வந்து கொதிச்சிச்சு, ரைஸும் வந்து போட்டாச்சு. சாதம் வந்து ஒரு பக்கம் வடித்து விட்டுட்டேன். இப்போ வந்து சாம்பாருக்கும் பருப்பு வெந்துடுச்சு. அவரைக்காய் வந்து முட்டை போட்டு பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து வெங்காயமும் அவரைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து கடுகு பொரிஞ்சதும் கேரட் பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்ச கேரட் பீன்ஸும் வந்து போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். உப்பு லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சாம்பாரில் காயில் வந்து உப்பு வந்து உரைக்கும். அதனால் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. கிளறி விட்ட பிறகு கொஞ்சமாக வந்து வேகணும் இல்லைங்களா, அதனால் வந்து மிளகாய் தூளும் தண்ணியும் ஊற்றி நல்லா வந்து வேகட்டும் காய். இந்த பக்கம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அதே சேம் ப்ராசஸ் தான். கடுகு போட்டு காஞ்ச மிளகா ஒன்று காரத்துக்கு, அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கின பிறகு நம்ம வந்து காயும் வந்து போட்டு விட்டுடலாம். இப்போ வேக வச்ச பருப்பும் வந்து நான் ஊற்றி விட்டுட்டேன். மிளகாய் தூளை கொஞ்சமாக வந்து கேரட் பீன்ஸும் வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து புளி வந்து கரைச்சி ஊற்றினா சாம்பார் ரெடி. அவரைக்காய் வந்து நல்லா வந்து வதங்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அவரைக்காய் வந்து இது பண்ணலாம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் போட்டு நல்லா வந்து சாம்பார் வந்து கொதி வந்துட்டு இருந்தது. கொதித்த பிறகு புளியை வந்து லைட்டாக ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து அவரைக்காயில் வந்து லைட்டாக தண்ணி இருக்கும் போதே உப்பு, காரம், மிளகாய் தூள் வந்து போட்டுட்டேன். மஞ்சத்தூளும் வந்து லைட்டாக ஆட் பண்ணிட்டேன். ஒயிட் ரைஸும் சாம்பாரும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வதக்கி இறக்குனா இந்த வீடியோ வந்து முடியுங்க.